அடுத்த இடத்திலேயே சொல்லுகிறான். 756 படிங்க, மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனம் அன்பானவர்களே. வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. என்னுடைய அருள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. அடியானே, என் பாசத்தை தேடி எங்கே ஓடினாலும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னுடைய ரஹ்மா, என்னுடைய பாசம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை யாருக்கெல்லாம் அல்லாஹ் தருகிறான்? 3 சாராரை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான். ஃபஸஅக்துபுஹா லில்லதீன யத்தகூன். அங்கேயும் அல்லாஹ் தக்வாவை தான் சொல்கிறான். யார் தக்வாவோடு வாழ்கிறார்களோ, அந்த இறையச்சம் என்பது நம்முடைய பேச்சாக இல்லாமல் நம்முடைய மூச்சாக இருக்கும்போது, நம்முடைய வார்த்தையாக இல்லாமல் நம்முடைய செயலாக இருக்கும்போது, அங்கே இவர்களுக்கு இந்த பாசத்தை பெறுவதற்கான மிகப்பெரிய வழி அன்பானவர்களே. வயூதுன ஸகா, ஸகாத்தை கொடுப்பார்கள். வருடந்தோறும் கணக்கிட்டு சரியான முறை ஸகாத்தை கொடுக்கிறோமா? அல்லாஹ் என் ரப்புல் ஆலமீன் என் மீது பாசத்தை பொழிகிறான். வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். யார் அல்லாஹுடைய வசனங்களை ஈமான் கொள்கிறார்களோ, வசனங்களை படிக்கிறாங்க, ஓதுறாங்க, மனப்பாடம் செய்யறாங்க, அது வேறு. இங்கே அல்லாஹ் யாரை நேசிப்பதாக சொல்லுகிறான்? படைத்தவனின் பாசம் யாருக்கு? அல்லாஹுடைய வசனங்களை ஈமான் கொள்ளுவார்கள். நான் தான் எல்லா குரானை நம்பி இருக்கேன், வேதங்களுடைய பாடத்துல நான் குரான் நம்பிதானே ஈமான் கொண்டு இருக்கேன் நீங்க சொல்லலாம். ஒரு வசனம் நான் அப்படியே டோட்டலா என்னுடைய உள்ளத்தை பாவத்தை விட்டு விலக தூண்டியது, தவறே செய்யக்கூடாது என்று மன உறுதியை தந்தது. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று நல்லவனாக வாழ வேண்டும், யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது, யாருடைய வாழ்வையும் கெடுத்து விடக்கூடாது, நான் இனி நல்ல தொழுகையாளியாக மாறுவேன், நல்ல இபாதத்தை முன்னேறி செல்வேன், நல்ல அஹ்லாக்கோடு நடப்பேன் என்று இந்த முடிவுகளை, இந்த பண்புகளை இந்த வசனமாக உங்களுக்கு சொல்லி தந்தால், அப்படி ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தந்திருந்தால் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. அல்லாஹ் அவனுடைய பாசத்தை உங்கள் மீது பொழிந்திருக்கிறான். அவர்களைத்தான் அல்லாஹ் இங்கே பட்டியலிடுகிறான். என்னுடைய வசனத்தை ஈமான் கொள்ளுவார்கள் அப்படி என்றால் அதை கேட்டு, அதை படித்து, அதை விளங்கி நடந்து காண்பிப்பார்கள். டோட்டலா இன்னைக்கு ஒரு பயானை கேட்கிறோமா, இன்னைக்கே மாற ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி ஒரு பண்பை நாங்கள் பெற்றிருந்தால் அல்லாஹுடைய பாசம் நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே.